சாரி சந்தியா, வேற வழி தெரியாம அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். அது பொய்யா இருந்தாலும் 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தேன் கார்த்திக். வசந்தி இருந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கும் சேம் ஃபீலிங் கார்த்திக். வசந்தியை நீ லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்திருக்க கூடாதா? நல்லா இருந்திருக்கும். எல்லாமே கனவா போச்சு. சந்தியா, சந்தியா. சாரி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன். என் வீடுதான். எங்க அப்பா அம்மா இன்ட்ரோ பண்றேன். இப்ப எதுக்கு? ஏய் பரவாயில்ல, வா வா சொல்றேன். வா சந்தியா. அம்மா, 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 இவதான் சந்தியா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கா உங்க மருமக? என்ன காதலிக்கிற பொண்ணு, என்ன புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. நீங்க தான் எங்க மேரேஜை பத்தி அவங்க வீட்டுல பேசணும். நீ என்ன சொல்ற கார்த்திக்? உனக்கு எனக்கும் மேரேஜா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சந்தியா. நான் உன்கிட்ட சொன்னதும் உண்மைதான். அது என் ஃப்ரெண்டோட லைஃப். ரவிது என்னது இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்தா. நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னடா இதெல்லாம்? அவளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. நாங்க சரியான ஜோடி இல்ல. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்தீங்க? அது என்ன பத்தி அவளும் அவளை பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிடா. அப்போ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் கடமை எதையும் செய்யக்கூடாதுன்றா. நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமாடா? லவ் பண்ண பொண்ணை விட தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வைஃப் கிடைச்சவன் தான். ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அப்பல இருந்து எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்தப்பவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் மாதிரியும் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அப்படி நடந்துப்பேன், இப்படி நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், நீ தான் என் உலகம்னு உன்னை எதிர்பார்க்க வச்சு நான் லவ் பண்ண வச்சிருப்பேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் இந்த நாடகமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் ப்ரிஃபரன்ஸ் என்ன, என் டைமிங்ஸ் என்ன, என் லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் நீயும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற சந்தியா? ஸ்டாப் த கார். நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். கார்த்திக், ஸ்டாப் த கார். என்னாச்சு சந்தியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா கார்த்திக்? என்ன ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா, ஆனா அவளை ஏமாத்தினா மட்டும். ஏமாத்தனா? What do I mean? இந்த 3 நாளா நீ என்ன ஏமாத்திருக்க. நீ சொல்றத கேட்டு உன் மேல துளி கூட டவுட் வரல கார்த்திக்.
அவ்வளவு அழகா நடிச்சிருக்கல. உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? உன் வைஃப் பத்தி சொன்ன போது ஐயோ அந்த இடத்துல நாம இருந்தா இவனை எவ்வளவு நல்லா பார்த்திருந்திருக்கலாம்னு ஏங்குன. இப்ப அது எல்லாத்தையும் பொய்யுங்கிற. என்ன சந்தியா, நான் இதெல்லாம் சொன்னது உன் நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்கா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு சாரி சந்தியா, நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜஸ்ட் ஒத்து வரவையா நான் சோதிச்சு பார்த்தேன். இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டா? சந்தியா, இதெல்லாமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கதா. சரி, என்ன பத்தி புரிஞ்சுக்கதான் வந்தேங்கிற. அப்படி என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட? சந்தியா, அது நான் சொல்லட்டுமா? இவ ஒரு எமோஷனல் ஃபூல், பைத்தியக்காரி. இவ எதை சொன்னாலும் நம்பிடுவா. இவள லைஃப் பூரா எப்படி வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்ட இல்ல கார்த்திக்? சந்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள காதலே இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்ட. அதத்தான் என்னால தாங்க முடியல. பொண்ணுங்க எதிர்பார்க்கறது கிளாரிட்டி கிடையாது, நம்பிக்கை. அது உன் மேல இருந்துச்சு, இப்ப சுத்தமா போச்சு. உன்னை மறக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு நடிக்க வராது. பட் மறக்க தான் போறேன். I hate you. சந்தியா, சந்தியா ப்ளீஸ். எப்படிமா இருக்க? ஃபாரின்ல இருக்கிறவங்க கண்ணு, ஃளைட்ல இருக்கிறவங்க கண்ணு, ஊர்ல இருக்கிறவங்க கண்ணு, உங்க அப்பாவுடைய கண்ணு, எல்லா திருஷ்டியும் ஒழியணும். ஏன் திருஷ்டி என்னடி? பின்ன மத்தவங்களை விட உங்க கண் திருஷ்டி தான் ஜாஸ்தி. ஆஹா, எப்படிமா இருக்க? என்னடி எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னு தலையாடுற? கொஞ்சம் வாயை திறந்து பேசு. ஃபாரின் போன உடனே தமிழையே மறந்துட்டியா என்ன? முதல்ல நீ உள்ள போமா. உங்க அம்மா எல்லாத்தையும் இங்கே கேப்பா போல இருக்கு. போ போ போ, உள்ள போ. என்ன மேடம், என்னமோ பேசணும், நல்ல முடிவு எடுக்கணும், சஜஷன் வேணும்னு கேட்ட? ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்ல சொல்லுமா. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாத. இங்க பாரு, நான் உனக்கு அம்மா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு அம்மா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கலன்னா அது உனக்கு தான் சங்கடமா போயிடும். என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுமா? அவன் என்ன ஏமாத்திட்டாமா. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அம்மா, ஒரு அம்மாவா ஃப்ரெண்டா எனக்கு எது சரியா இருக்குன்னு உனக்கு தோணுதோ அதையே செய்மா. டே கார்த்திக், நான் வேணா சந்தியா கிட்ட பேசி பாக்கட்டா? வாடா. அட வாடாங்கறல. வா, கூச்சமா இருக்குது. அத்தை, வரேன் வரேன். சந்தியா, யாருன்னு தெரியுதா? ஏய், நீங்க கௌதம் மாமா தானே? எப்படி இருக்கீங்க? அத்தை, சந்தியா என்ன ஞாபகம் வச்சிருக்கா அத்தை? நீ ஒண்ணு பயப்படாதம்மா, அவனுக்கு பித்து பிடிச்சிருக்கு. பித்தா? அந்த பித்து பேரு சந்தியா. 24 மணி நேரமும் சந்தியா சந்தியா சந்தியா. சந்தியா எழுந்திருச்சுதா, சந்தியா டீ சாப்பிட்டுதா, சந்தியா காலேஜுக்கு போச்சா, சந்தியா சாப்பிட்டுதான்னு அப்பப்பா என் உயிரை வாங்குறான். அது மட்டும் இல்ல, உனக்கு அப்பப்போ வெக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அது காரணம் இவன் தான். அது மட்டும் இல்லம்மா, உன்னை பத்தி 100 கணக்குல கவிதை எழுதி வச்சிருக்கான். அதை கேட்டினா ஆடி போயிடுவே நீ. டேய் சொல்லுடா. அத்தை வேண்டாம் அத்தை. டேய், நீ சொன்னதானடா அவளுக்கு தெரியும். அதுவும் சரிதான். பரவாயில்ல, படிங்க மாமா. எட்ரா. படிக்கட்டுமா? ஆரம்பி. சந்தியா, ஓ சந்தியா, யார்கிட்ட சொல்லுவேன் என்னோட ஃபீலிங்ஸ? அத்தை கிட்ட சொன்னா மட்டும் தீந்திரவா போகுது.
நீ கண்ணசச்சா போதும் கொண்டு வருவேன் காவேரிய. நீ எள்ளுன்னா நான் என்னையா வந்து நிப்பேன். நீ நெருப்பா இருந்தா நான் மெழுகுவத்தியா உருகிடுவேன். சந்தியா, உன்னை கூப்பிடல, கவிதை இது. ஓ ஓகே. சந்தியா, ஓ சந்தியா. ஏய் போதும்டா. இன்னும் 3 லைன் தான் அத்தை, முடிஞ்சிரும். உன் பேர் எனக்கு சுப்பிரபாதம். உன் பார்வை ஒரு ஐஸ் கடல். நீ ஊன் சொன்னா உப்பு மூட்டை தூக்கிப்பேன் உன்னை லைஃப் லாங்கா. கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. பிரமாதமா இருந்துச்சு. நான் உன்னை நினைச்சு ஒரு 60-70 கவிதை எழுதிருக்கேன். டேய் நேத்தி தாண்டா வந்திருக்கா, ரொம்ப டயர்டா இருப்பா. அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். மறந்துடுவேன். பரவாயில்ல போடா, மாமா அங்க வெயிட் பண்றாருல, நம்ம 3 பேர் உட்கார்ந்து பேசுவோம். பாய் பாய். உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான்லம்மா, பைத்தியக்காரம்மா. எப்பவும் மாமா அத்தை சந்தியா, இதான் அவன் உலகம். நம்மள பாதிச்ச விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். இதுதாம்மா வாழ்க்கை. நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ சொன்னல. நான் செய்ய போற நல்ல காரியம் என்ன தெரியுமா? உங்க கல்யாணம்மா. நிலவே சந்தியா. ஏய், நீ மாலை நேர மங்கையா. ஏய், சூப்பர் கௌதம், சூப்பர் சூப்பர். மாமா, எனக்கு தெரியும் சந்தியா, நீ என் கவிதையை கேட்டதுல இருந்து உனக்கு ஏன் நினைப்பாதான் இருக்குன்னு. வா, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே நான் ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன். அவன் பேர் கார்த்திக். ஆனா இப்ப பிரிஞ்சிட்டோம். இட்ஸ் ஓகே சந்தியா. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்குன்னு கேட்டா நான் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்.